அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்பவன் வணக்கம். என்னென்னு சொன்னால், இலங்கை பூராகவும் சீரற்ற காலநிலை காரணத்தினாலே இயற்கையின் அனர்த்தத்தினால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல மக்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய உடைமைகள் வீடு எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டை பட்டிக்குடா என்ற இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். இது தொழில் செய்கிற ஒரு துறைமுகம். இங்கே பாருங்க, பட்டிக்குடா ஒரு ஆற்று பகுதி ஒன்று. இதுல நிறைய படகுகள் இங்க பாருங்க பிறண்டு கிடக்குது, உடைஞ்சு கிடக்குது. இந்த படகுக்குள்ள அப்படியே தண்ணீர் சூழுது. அதே போல இந்த வாடி இருக்குது, இந்த மீனை குறந்து கொள்மனவு செய்யற, இந்த இறால குறந்து கொள்மனவு செய்யற வாடி இருக்குதாங்க. இந்த வாடிக்குள்ளாகவும் தண்ணி அப்படியே பரவி இருக்குது. அதே போல இந்த வீட்டுக்குள்ள முழுதாக நீர் புகுந்து இருக்குது. பாருங்க, ஒரு இதுல பக்கத்துல ஒரு வீடு ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு இந்த நீர் இண்டையை பொறுத்த வகையில கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது. மீண்டும் திருப்பி வாரதும் குறையிறமா இருக்குது. இந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா நீர் புகுந்துருக்கு. கிச்சனுக்கு எல்லாம் இதெல்லாம் ஃபுல்லா நீர் புகுந்தபடியால இங்க பாருங்க, வாங்க இப்பதான் நீர் கொஞ்சம் இருட்டா இருக்குது. நீர் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சு கொண்டு இருக்குது. பாருங்க, இப்ப இதுல கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது. உண்மையிலே வளமையை விட இந்த இடத்துல பைக் வைக்கிற இடம், இந்த இடத்துல பைக் எல்லாம் வைக்கிறது. இன்றைக்கு பைக் வைக்கிற இடத்துல எல்லாம் தண்ணி புகுந்துருக்கு. அப்படி வாங்க, நிறைய படகுகள் எல்லாம் சேதத்தோட இதில் உள்ள இன்ஜினுக்கு எல்லாம் தண்ணி போயிடுது. இந்த படகுல பூட்டி ஒரு அவுட் மோட்டர் இன்ஜினுக்கு எல்லாம் தண்ணி போய் கடுமையான ஒரு சேதம். இது பட்டிக்குடாவில் நௌஃபர் என்று சொல்லி சொல்றவங்களோட ஒரு துறைமுகம் தான் இது. இதுல பல மீனவர்கள் தொழில் செய்யறாங்க. இந்த தோணி எல்லாம் உடைஞ்சு போயிட்டு அப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இங்க பாருங்க, கடல்ல ஆற்றுல அடித்து செல்லப்பட்ட இந்த மலைகளை இவங்க மீண்டும் பரிசீலனை செய்து இதனை துப்புரவு செய்யறது தான் நீங்கள் காண்றீங்க. பாருங்க, இதெல்லாம் அப்படியே ஆற்றுல அடித்து செல்லப்பட்டு பிறகு தேடி எடுக்கப்பட்ட வலைகள் தான். இதெல்லாம் அப்படி ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திருக்குது. எனிவே இன்னும் இந்த புயல் ஓரளவு குறைஞ்சிருக்குது, மலைகள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி போட்டு நீங்கள் அலட்சியம் இல்லாமல் அவதானம் இல்லாமல் இருக்க வேண்டாம். தயவுடன் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல முக்கியமாக உபநசாதிக்க சர்டிஃபிகேட் என்று சொல்லுவாங்க, அதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக அடையாள அட்டைகள் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு பொலித்தீன் கவர் பண்ணி நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. எங்காவது நம்ம அவசரத்தில் ஓடும் பொழுது அப்படியாப்பட்ட சாமான்கள் தான் தூக்கிட்டு போக வேண்டும். அதை விட எங்களோட சொத்துக்களோ அதுகள் எல்லாம் எங்களுக்கு உதவுறதும் இல்லை, அதை தூக்கிட்டு செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே காய்ஸ், முடிஞ்ச அளவுக்கு இறைவன் பாதுகாக்க வேண்டும் ஸ்ரீலங்காவை, இந்த நாட்டை. உண்மையிலே பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு மற்றொரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நிழல் வியூவை தொடர்ச்சியாக ஃபாலோ செய்து கொள்ளுங்க. நிழல் வியூடைய யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு அப்போ தான் நான் போகிற இந்த காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பைசல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.